இந்த பரிசு படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கலா மேடமுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். படம் டே ஒன்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து படம் முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டு அவங்க இன்றைக்கி இல்லைன்ற சூழ்நிலை நினைக்கும் போது தான் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களோட ஆசீர்வாதமும் அவங்களோட வாழ்த்தும் என்றைக்குமே இந்த டீமுக்கு இருக்கும், இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்றத நான் உணர்கிறேன். இந்த படம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் வந்து 5 சாங்குமே நல்லா வந்திருக்கு, படமும் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை வந்து ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்து இதை வெற்றி பெறமாக ஆக்கி கொடுக்க வேண்டியது பத்திரிகை ஊடகம் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் நினச்சா முடியாதது எதுவுமே இல்லை, ஈஸியாக முடிச்சிடுவீங்க. ஜானு ஒரு பெண் தனியாக இருந்து இந்த படத்தில் வந்து சில மெசேஜ்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்மணி தனியாக இருந்து போராடி ஜெயிக்கலாம், சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த படமே உருவாச்சு. அதை வந்து ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருக்கீங்க ஜானு, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. உங்களோட முயற்சிக்கு கண்டிப்பாக இந்த பத்திரிகையாளரும் நம்ம மக்களும் நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, வணக்கம். என்னன்னா, என் பேர் இடிமலை இளங்கோ. மேடம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொயட்டாக இருப்பாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒர்க்கு விஷயத்தில் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. நல்லா பண்ணணும் மாஸ்டர், நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இது பண்ணுவாங்க. நம்ம எந்த டைம் போனாலும் ஆஃபீஸில் வந்து டிஸ்கஷனு, படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த இதுலேயே டிஸ்கஷன்லேயே இருப்பாங்க. ஜான் மேடம் வந்து அவங்களும் வந்து அவ்வளோ சப்போர்ட் மேடத்துக்கு. ஏன்னா கூட எந்த டைம் கூப்பிட்டாலும் சரி, எந்த டைம் இருந்தாலும் அவங்க தான் எல்லாமே கூட இருந்து எல்லாமே அவங்களுக்கு கூட ஒரு ஹெல்ப்பாக இருந்து இந்த அளவுக்கு படம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அவங்க 2 பேருமே காரணம். கலா மேடமும் ஜான் மேடம் அவங்க 2 பேரும் தான். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கலா மேடம் வந்து படத்தை வந்து எப்படின்னா நல்லா நிற்க வைக்கணும், படத்தை எப்படின்னா கொண்டு போகணும், ஃபைட் வந்து நல்லா பண்ணோம் மாஸ்டர், அதுக்கு எதனா பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து நான் தான் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து ட்ரைனிங் வந்து நல்லா பண்ணாங்க, அவங்க நல்லா கற்றுக்கிட்டாங்க. நான் சொன்னேன் இதுவே போதும், நல்லா பண்ணுறீங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்னென்னா லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து சாங்கோட ஃபைட்டு. ஏன்னா ஒரு ஃபைட்டு வந்து நம்ம நார்மலாக எடுக்கிறதுக்கும் ஒரு சாங்கோட ஃபைட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த சாங்கும் டவுன் ஆகக்கூடாது, நம்மளோட ஃபைட்டும் வந்து இதாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சாங் எந்த மூடு கேட்குதோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அந்த சாங் நிறைய படங்கள் நான் வந்து சாங்கோட ஃபைட் உள்ள படம் நிறைய பார்த்தோன்னா சரி இந்த மாதிரி பண்ணலாம்ண்ணா. ஏன்னா ஆக்ஷனுக்கு ஒரு சாங் இருக்கும், இது என்னென்னா மெலோடி, அந்த மூடு ஒரு வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. அந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி இந்த சாங்கை வந்து எப்பயுமே நம்ம வந்து நல்லா கொடுக்கணும், அந்த ஃபைட்டை வந்து அந்த சாங் கூடயே நம்ம மேட்ச் பண்ணணும். ஏன்னா சாங்கும் வந்து அடிபட்டுறக்கூடாது, நம்மளோட ஃபைட்டும் அடிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2மே வந்து மேட்ச் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல, அன்னைக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க ரோப்பில் பண்ணாங்க. ஆனால் ரோப்பில் பண்ணுறது பெரிய கஷ்டம். ஆனால் ஒரு நாள் வரைக்கும் அவங்க ரோப்பை கழட்டவே இல்லை. காலைல 10 மணிக்கு ரோப்பு கட்ட ஆரம்பித்தாங்க, சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் ரோப்பே வந்து கழட்டினாங்க. ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ஃபைட்டில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, நல்லா வந்திருக்கு. இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குன்றோம். தேங்க்யூ. கனியிட ஏறிய கனியும், கழையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும், நனிப்பசு பொழிந்திடும் பாலும், தென்னை நல்கிடும் குளிரல நீரும், இனியன என்பேன் நானும், அதனினும் இனியது தமிழன் என்பது கண்டீர் என்ற பாவேந்தருடைய வரிகளை நினைவு கூர்ந்து இந்த பரிசு திரைப்பட பாடல் மற்றும் திரைப்படம் சார்ந்த ஒரு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற ஊடகத்துறையினர், பத்திரிகை துறையினர் மற்றும் ஹீரோயின் நாயகி சார்ந்த திரைப்படக்குழுவினர் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எனக்கு இறைவனடி சேர்ந்த கலா அல்லூரி அவர்கள் செல்பேசி மூலமாக நான் ஏற்கனவே ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். முதற் படம் அகம்பாவம் என்ற படம் இன்னும் வெளிவரவில்லை. அந்த படம் அதனுடைய வரிகளை அவர்களுக்கு தெரிந்த
நபர்கள் மூலம் கேட்டு தெரிந்து அதற்கு பிறகு என்னை தொடர்பு கொண்டார்கள். நான் பல தாமதத்திற்கிடையே அதை ஒப்புக்கொண்டேன். சுருக்கமாக 2 நிமிடத்தில் அந்த சிச்சுவேஷன் மற்றும் சாங் சொல்லுவாங்க. முறையாக சொல்ல வேண்டுமேயானால் இது எனக்கு முதல் திரைப்படம், முதல் நிகழ்வு. அது அடித்தள மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பெரியோர்கள், சான்றோர்கள் அத்தனை பேருக்கும் சென்று அடையும் என்றால் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதே போன்று இத்திரைப்படமும் கொஞ்சமும் இக்காலகட்டத்தில் முகம் சுளிக்காமல் பெற்றோர்களுடன், அக்கா தங்கைகள், கணவன் மனைவி, பேரன் பேத்திகள், குழந்தைகள் ஆகியோரோடு கலந்து ஒரு குடும்ப திரைப்படமாக சென்று கண்டுகளிக்க இப்போது இருக்கும் சூழ்நிலையில் இது ஒரு உகந்த படம் என்று நான் உணர்ந்து இருக்கிறேன். திரைப்படத்தை முதலாக இன்று கண்ணுற்றேன். கம்போசிங் தேட்டரில் இருந்ததுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சில கவிதைகள் சிரமப்பட்டு நான் எழுதியிருக்கிறேன். அவர்களுடைய ஈடுபாடு என்று அது சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அந்த அம்மா இறைவனுடைய சேரத்துக்கு முன்னாடி பலமுறை என்னை தொடர்பு கொண்டு சில நிகழ்வுகள்லாம் தெரிவிப்பார்கள். எல்லாருக்கும் ஆன ஒரு பரிசாக இந்த பரிசு நிகழ வேண்டும். அது அத்தனை உங்கள் கையில் இருக்கிறது. உங்களால் ஆன உதவியையும் உங்களால் ஆன ஈடுபாட்டையும் இந்த படத்திற்கு தந்து மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல திரைப்படமாக சென்று அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும், நாயகி உள்பட அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கிறேன் கலா அல்லூரி மேடம் அவங்களுக்கும், அப்புறம் ஹீரோயின் ஜான்விகா அவர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ண ஹோல் டீம் அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பரிசு படம், இந்த படத்தை பற்றி சொல்லணும்னாக்கா ஒரு கலர்ஃபுல்லான, ஒரு ஜாலியான, ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள கமர்ஷியல் படமாக வந்திருக்கு. ஸோ இதை எல்லோரும் தேட்டரில் பார்த்து கொண்டாடணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஜான்வியை சொல்லப்போனாக்கா ஒரு முதல் படமாக இல்லை ஜான்விக்கு. ஏன்னா சாங்லேயும் ஃபைட்லேயும் ரொம்ப மெச்சூர்டாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ப்ளஸ் மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் நல்லா ப்ரொமோட் பண்ணு சொல்லி வேண்டி விரும்பி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பரிசு படம் ஒளிப்பதிவாளர் சங்கரை தான் முதல்ல நான் பாராட்டணும். ஏன்னா இந்த படத்துக்காக அவர் என்னோட கிட்டத்தட்ட 24 வருஷம் என்னோட கூட இருந்திருக்காரு. பல விஷயங்கள் நான் என்னை விட அவர்கிட்ட தான் அதிகமாக கேட்பேன். ஏன்னா அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போது அவரால் மட்டுமே இங்கே இருக்கிற கலைஞர்கள் எல்லாரையுமே கொண்டு வந்திருப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வேலையை நல்லா வாங்கியிருக்காருன்னு நல்லா தெரியுது. ரெண்டாவது, பரிசு படம் தயாரிப்பாளர், இயக்குனர், ஸ்க்ரீன் பிளே, டைலாக்லாம் எழுதுனாங்க. எனக்கு இங்கே வர வரைக்கும் தெரியாது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது. முதல்ல அவங்களுக்கு தான் இந்த படத்தோடைய கருவை இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் எல்லா விஷயத்தையும் நம்ம பேசலான்னு வந்தது எல்லாமே கலா மேடம் பேசிட்டாங்க. மற்றபடி எல்லாருமே அவங்கவுங்க பேசிட்டாங்க. எனக்கு எதுவும் பேசுகிறதுக்கு வேலை இல்லை. கவிதா மேடம் சாரி பேசியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமா நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அவங்க ஹீரோயினின்ற விஷயத்த நான் எத்தனையோ ஹீரோயின்களை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஆனால் அவங்கள பார்க்கும்போது சாதாரணமாக ரொம்ப கேஷுவலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சில சின்ன சின்ன சுழிவுகள் நெளிவுகளெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு கை தேர்ந்த ஹீரோயினி மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய
உங்களை போல நானும் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். இந்த பரிசு படத்தை வந்து எங்கள் காலேஜ்லேருந்து டைரக்ட் பண்ணாங்க. அதனால நாங்கள் எல்லோரும் எங்கள் காலேஜ்லேருந்து பார்க்க வந்தோம். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். இன்றைக்கி நாங்கள் வந்ததுமே எங்களை ஸ்வீட்டாக வந்து அட்ரஸ் பண்ணாங்க ஜான்விகா மேம். அவ்வளோ ஹம்பிளாக அவ்வளோ காமாக எங்களை வந்து அட்ரஸ் பண்ணாங்க. அண்ட் மூவி பற்றி பேசும்போது ஒரு விமன் எம்பவர்மெண்ட் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஒரு பொண்ணு வந்து வீட்டிலே இருக்காமல் வீட்டோட எண்ணம் மட்டும் இல்லாமல் வீடையும் தாண்டி நாட்டை பற்றியும் யோசிக்கணும் அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதில் என்சிசி கேடட்டாக அவங்க கோலே வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணணுங்கிறதா இருந்துச்சு. நாங்களும் என்சிசி கேடட்ஸ் தான். எங்களுக்கு அது பார்க்கும்போது அது எங்கள் கூட கனெக்ட் ஆகி ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். நல்லா இருந்துச்சு படம். அண்டு சாங்ஸும் டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஸ்டேஜ் மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஓகே சார். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்டேஜ் பேசுகிறேன் சார். எனக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கு ரீசன் வந்து கலா அல்லூரி மேடம், டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லீட் ரோல் கொடுத்தாங்க. அதனால் நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க தான் எங்களோட செலிப்ரிட்டிஸ். நான் சொல்கிறேன், எத்தனையோ துறைகளில் வந்துட்டு 24 hours வந்து ஒர்க் பண்ணுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆர்மி, ஹாஸ்பிட்டல், ஃபயர். அந்த சேம் டைம் இவங்க வந்து 24 hours ஒர்க் பண்ணுறவங்க வந்து இவங்களும் ஒருத்தர் தான். இவங்களன்னா எனக்கு எப்படி சொல்ல தெரியல. ப்ரெஸ் அண்ட் மீடியா அது எனி டைமாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் போய் அந்த ஒரு நியூஸ் வந்து கொண்டு வந்து மக்களுக்கு சேர்கிற மாதிரி பண்ணுறாங்கன்னா நான் நிஜமாக ஹார்ட்ஃபுல்லாக நான் உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன் சார். மூவி வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. நான் மூவி பற்றி சொன்னால் அது என்னன்னு சொல்கிறது. நாங்கள் ஒரு முயற்சி பண்ணி மேடம் வந்து இன்றைக்கி ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்தாங்க. அது வந்து நாங்கள் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறோம் சார். நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க. நான் மூவியில் பாயிண்ட் சொன்னாலும் அது டைம் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் எனக்கு வந்து ஆல் ஷேட்ஸ் இருக்குது இந்த கேரக்டரில். மல்டி டேலண்டட் கேர்ள்னு மேடம் எல்லாம் வச்சுருக்காங்க. காலேஜ் இருக்குது, அப்புறம் அக்ரிகல்ச்சர் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், எப்படி நம்ம நீட்டாக வச்சுக்கணும்ன்றதுக்கு ஒரு தூய்மை இந்தியா சாங் ஒன்று இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு ஃபோக் சாங் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் சாங் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கிராஃபாக வந்து ஒரு வில்லன் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மேடம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒர்க் கரெக்டாக இருக்குது. ஸோ மூவியில் ஒர்க் பண்ண அத்தனை டீமுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே 24 கிராஃப்ட்ஸ் இருக்குது இதில். 24 கிராஃப்ட்ஸ். ஃபஸ்ட்டில் எங்கள் வந்துட்டு வீட்டிலருந்து ஷூட்டிங் போகிற வரைக்கும் என்ன சொல்ல ஸ்டார்டிங் నుంచి பார்க்குறவங்கன்னா மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஸோ அங்கேருந்து போய் எல்லாமே வர வரைக்கும் அவங்களுக்கு நான் 24 கிராஃப்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அட் த சேம் டைம் நான் அழகாக காமிச்சிருக்கேன்னா அது கேமராமேன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ 5 சாங்ஸு சுரேஷ் சித்து மாஸ்டர் வந்து இங்கே சொல்ல தேவையில்லை அவங்களை பற்றி. ஸோ ரொம்ப நல்லா வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மூவி பண்ணுற அந்த ஃபீலிங் இல்லை. எடிட்டர் சார் சொன்னாங்க. ஸோ எல்லாருமே எல்லா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என் கூட பண்ண கிரண் சார் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எது சொன்னாலும் கரெக்டாக நல்லா பண்ணுவாங்க. அந்த கேரக்டருக்கு நல்லா இருக்காங்க. வில்லன் சார் சுதாகர் சார், இவங்க என்ன விஎம்எஸ் ட்ராவல் சுதாகர்ன்னு சொல்லுவாங்க. இனிமேல் பரிசு சுதாகரன் கூப்பிடுவாங்க. ஸோ பாடல்கள் 5 சாங்ஸ் வந்து சார் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த வரிகள் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா 5 சாங்ஸுமே ஹிட் அண்ட் டாக் வருது. அட் த சேம் டைம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மூவி பார்த்தாங்க, நல்லா ரிவ்யூ கொடுத்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு மூவி பார்த்துருக்கோம், எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். அட் த சேம் டைம் இன்றைக்கி வந்து கலா அல்லூரி மேடம் வந்து கூட இல்லை. அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மூவி. இன்றைக்கி அவங்க இல்லை. அவங்க எங்கே இருந்தாலும் எங்களுக்கு ப்ளஸ் பண்ணுவாங்க. எங்கள் டீம் சார்பாக அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வேறு என்ன சொல்லணும் தெரியல. அவங்களுக்காக ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து இது பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இல்லை ஸோ நான் வேறு எதுவும்
நான் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தா சாரி. ஸோ நீங்கள் தான் இந்த மூவி வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். எல்லோரும் வந்து ஃபேமிலியோட தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். எங்களுக்கு இது சப்போர்ட்டிவாக ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் பண்ணியிருக்காங்க மேடம். எல்லோரும் சார்பாக நான் கலா மேடம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க எங்கே இருந்தாலும் எங்களை வந்து ப்ளஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.